லார்ட் பிரம்மா இந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணும்போது மனு அப்படிங்கிற முதல் மனுஷனை படைச்சிருப்பாரு. கிறிஸ்டியன் மித்தாலஜில ஆதாம் ஏவாள் தான் முதல் மனுஷங்கன்னு படிச்சிருப்பீங்க. அது அங்க ஹிந்து மித்தாலஜில மனு அப்படிங்கிறவன் தான் முதல் மனுஷன். அந்த மனுங்கிற வேர்ட்ல இருந்துதான் மனுஷன் அப்படிங்கிற பேரே வந்தது. இப்போ இவனுக்கு துணையா இன்னொரு பொண்ணு வேணும், இன்னும் மனுஷங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால பிராமி அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் கிரியேட் பண்ணுவார். பிராமி அப்படிங்கிற இந்த பொண்ணை தன்னோட மைண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணுவார். அதனால பிராமி லார்ட் பிரம்மாவோட சொந்த பொண்ணாதான் நம்ம பாக்குறோம். ஆனா பிராமியோட அழகுல மயங்கி லார்ட் பிரம்மா வச்ச கண்ணு வாங்காம பிராமியவே பாத்துட்டு இருப்பார். அது அவளுக்கு ரொம்பவே அனீசியா ஃபீல் ஆக அவ அந்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போவா. இவ இந்த சைடு போனா லார்ட் பிரம்மாவுக்கு ரைட் சைட்ல ஒரு ஹெட் முளைக்கும். அப்பவும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருப்பார். இப்ப பிராமி லெஃப்ட் சைடு போவா. லெஃப்ட்ல இன்னொரு தலை முளைக்கும். பின்னாடி போவா, பின்னாடி ஒரு தலை முளைக்கும். அந்த மாதிரி அவ எந்தெந்த பக்கம் போறாளோ அந்தந்த பக்கம் எல்லாம் அவருக்கு புதுசு புதுசா ஹெட் முளைச்சு அவர் அந்த கண்ணு கொஞ்சம் கூட பிளிங்க் பண்ணாம பிராமிய ரசிச்சிட்டு இருப்பார். இது அவளுக்கு ரொம்பவே அனிசியா ஃபீல் ஆக பிராமி என்ன பண்ணுவான்னா மேல் நோக்கி போவா. இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் பிரம்மாவுக்கு மேலேயும் ஒரு ஹெட் முளைக்கும். இதுதான் அவரோட 5th ஹெட். இப்ப பிராமி லார்ட் பிரம்மாவோட கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பசுவா மாறுவா. இம்மிடியேட்டா லார்ட் பிரம்மா காளையா மாறி அவ பக்கத்துல போய் நிப்பாங்க. அதாவது இவ எஸ்கேப் ஆகுறதுக்கு பிராமி எத்தனை அனிமலோட ஃபார்மை எடுத்தாலும் லார்ட் பிரம்மா அத்தனை அனிமலோட மேல் ஃபார்மையும் எடுத்து பக்கத்துல போய் நிப்பாங்க. இவ பெண்மான்னா அவர் ஆண்மான், அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்து எடுத்து அவ பக்கத்துல போய் நின்னுட்டே இருப்பாங்க. இப்படியே பிராமி 100 ஃபார்ம் எடுத்துருவா. இப்படித்தான் இந்த வேர்ல்டுல அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100 ஃபார்ம் எடுத்ததுனால பிராமிய சத்ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரூபா அப்படின்னா 100 ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நான் சத்ரூபா அப்படிங்கிற பேரே யூஸ் பண்றேன். ஏன்னா ஹிந்து மித்தாலஜில சத்ரூபா அப்படிங்கிற பேரை தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த 100 ஃபார்ம்ஸ் எடுத்தும் விடாம லார்ட் பிரம்மா துரத்திட்டே இருந்ததுனால இந்த தேவர்கள் கடவுள் மாதிரி எல்லாருக்கும் கோபமும் குழப்பமும் அதிகமாயிட்டே இருக்கும். இது தப்பு, சொந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வார்ன் பண்ணுவாங்க, எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணி. இப்ப லார்ட் சிவா சடனா அப்பியர் ஆகி லார்ட் பிரம்மாவோட 5th ஹெட்டை வெட்டி வீசுவார். நீ எத்தனை ஃபார்ம் எடுத்து போனாலும் கிரியேட்டரா என்னால அத்தனை ஃபார்ம் எடுத்து உன் பக்கத்துல வந்து நிக்க முடியும்னு அகங்காரத்தினால ஈகோனால முளைச்ச அந்த 5th ஹெட்டை வெட்டி ஒண்ணும் இல்லாம பண்ணுவார். அதுக்கப்புறம் லார்ட் பிரம்மாவை இதுக்கப்புறம் உனக்கு எந்த கோவிலும் இருக்கக்கூடாது, எந்த மனுஷனும் உன்னை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சபிப்பாரு. செகண்ட் கர்ஸ் என்ன அப்படின்னா காலம் ஃபுல்லா நீ வேதத்தை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் லார்ட் பிரம்மாவை பாத்தீங்கன்னா எப்பவும் ஏதோ மந்திரம் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ லார்ட் பிரம்மா பண்ணதுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. லார்ட் சிவாவோட தப்பு என்ன? எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை வந்து முடிவாகாது, இவ்வளவு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால லார்ட் சிவாவுக்கு லார்ட் பிரம்மாவோட 5th ஹெட் லார்ட் சிவாவோட கையில ஒட்டிக்கும். என்ன பண்ணாலும் அது விழாது. அதை எப்படியாவது விழ வைக்கணும்னு சொல்லிட்டு காடு மலை நாடு ஊருன்னு கடந்து அவர் போய்கிட்டே இருப்பார். அந்த ஃபார்மை தான் நம்ம கபாலீஸ்வரர், கபாலா, கால பைரவர் அப்படின்லாம் சொல்லுவோம். சில கோவில்ல லார்ட் சிவா கபாலீஸ்வரரா இருப்பாரு. அதாவது ஸ்கல்ஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு கையில ஸ்கல்லோட இருப்பாரு. இந்த ஃபார்ம் தான் கபாலீஸ்வரர். இதுக்கப்புறம் எப்படியாவது கீழே விழ வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த லார்ட் சிவாவோட கையில ஒட்டிட்டு இருக்கிற இந்த ஸ்கல்லு பவுலா மாறிடும். இந்த பவுல் என்னைக்கு ஃபில் ஆகுதோ அன்னைக்குதான் அது கீழே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் சிவாவும் என்னெல்லாமோ ஒருத்தவங்கள்ட்டையா பிச்சை எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணுவாரு. ஆனா ஃபில் ஆகவே ஆகாது. உள்ள எவ்வளவுதான் அந்த பவுல்குள்ள போட்டாலும் அது போய்கிட்டே இருக்கும், எல்லாம் மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னென்னவோ ட்ரை பண்ணாலும் அந்த பவுல் ஃபில் ஆகவே ஆகாது, அவரோட கையை விட்டு கீழே விழவே விழாது. இதுதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஆனா ஒரு இடத்து பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது மட்டும் சடனா அவரோட கையில இருந்து அந்த பவுல் தன்னால கீழே விழும். அதுதான் காசி. அதனாலதான் காசிக்கு போனா உன்னோட கர்ம தொலையும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் காசிக்கு போய் நம்மளால நம்ம பாவத்தை கழிச்சுக்க முடியும்னு எப்படி சொல்றோம்னா லார்ட் சிவாவோட கையில இருந்து இந்த ஸ்கல், இந்த பவுல் கீழே தன்னால விழுந்ததை வச்சுதான் சொல்றோம். இதுல இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் இருக்கு. இப்போ சத்ருபாக்கு நடந்த இதே விஷயம் காடஸ் சரஸ்வதிக்கு நடந்ததா சொல்லுவாங்க. காடஸ் சரஸ்வதி தன்னோட மைண்ட்ல இருந்து கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக படைச்சாரு. ஆனா சரஸ்வதியோட அழகுல மயங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டோரி சரஸ்வதிக்கு நடந்ததா சொல்லுவாங்க. பட் ஹிந்து மித்தாலஜி படி சரஸ்வதி, பிராமி, பிராமினி, சத்ரூபா எல்லாமே ஒரே ஆள் தான்.